சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். விஜயாவும் மனோஜும் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க, இங்கே முத்துவும் மீனாவும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. என்னையும் மனோஜையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க. ஆனால் முத்து மீனாவை விட்டு கொடுக்காம நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும், ஆமாப்பா, இன்னைக்கு வக்கீலை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அப்போ மேடம் வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க. மீனா நம்ம வீட்டுக்கு பொறுப்பான மருமக, ஆனால் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு மீனா முத்துவை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததால் தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசிகிட்டு இருக்கான் இந்த முத்து. முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கிறான். இதனால் முத்து வந்து என்ன இப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன எனக்குன்னு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் முத்துவும் மீனாவும் என்னை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்கப்பா, இதெல்லாம் சரியே இல்லை. ஆனால் மீனா என்றைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே, உங்களுக்கு தான் மீனாவை பற்றி புரிஞ்சிக்க முடியல, ஆனால் அங்கே வக்கீல் மேடம் ரொம்ப தெளிவாக அவங்கள பற்றி பேசியிருக்காங்க, பாராட்டி பேசியிருக்காங்கன்னா அவங்க சொன்னது எல்லாமே சரிதானே. நீ பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற விஜயா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிற. அதே மாதிரி ரோகிணியை நம்பி நீ ஏமாந்துட்டல்ல, அதனால அப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் மீனா அப்படி இல்லை, பொறுப்பான மருமகளா மனோஜுக்கு உதவி செய்ய அவங்க ஆஃபீஸில் போய் பேசியிருக்காங்கல்ல. ஏன் நீ மீனாவை மருமகளாக ஏற்றுக்கல, இந்த வீட்டுக்கு மீனா வரக்கூடாது, மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு என்னென்ன பேசியிருப்ப, எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருப்ப. அதெல்லாம் யோசித்து மனோஜுக்கு நான் எதுக்காக உதவி செய்யணும், என்னால் உண்மையை சொல்ல வர முடியாது அப்படின்னு மீனா சொன்னால், நீங்கள் என்னதான் நினச்சாலும் எவ்வளோதான் உண்மையை பேசினாலும் கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே கோர்ட்டில் ரோகிணி பேசும்போது மனோஜ் ரொம்ப குழப்பமாக பேசி தெளிவாக பேசாததுனால தான் இங்கே வந்து ஏற்கனவே சரியான பதில் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்குது. அதெல்லாம் யோசித்து மனோஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி முத்து மீனாவை பெருமையாக பாராட்டி பேசியிருப்பாங்க. ஆனால் நீ இப்போ வரைக்கும் மனோஜை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கும் மனோஜுக்கும் உதவி செய்கிற முத்து மீனாவை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கியே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இப்போ கூட நீங்கள் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மீனா பூக்கடையோட ஓனராக இருக்கலாங்க, ஆனால் மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யலை. அதே மாதிரி இங்கே முத்துவும் சாதாரண கார் டிரைவராக இருக்கான். மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறவே முடியாது அந்த முத்துவுக்கு. ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிறதுனால முத்து இந்த வீட்டில் இருக்கிறான் இல்லையா. மீனா எப்படி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தனோ அதே மாதிரி முத்துவையும் இங்கேருந்து அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி மட்டும் நீ செய்யணும்னு நினச்ச அப்புறம் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போ என்ன, மனோஜோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிற, எங்களை பற்றி என்றைக்கும் யோசிக்க மாட்டேன் அப்படி தானே. முத்துவும் மீனாவும் பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்று உதவி செய்கிறது முத்துவும் மீனாவும் தான். தேவையில்லாமல் பேசி அதுக்கப்புறம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா பொறுப்பாக பொறுமையாக அமைதியாக இரு. அதை விட்டுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காத. முத்து மீனாவை பற்றி பேசலைன்னா உனக்கு வந்து அந்த நாளில் உள்ள எந்த வேலையும் செய்யவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் தெரியுது, உனக்கும் வேறு வேலை இல்லை, இந்த மனோஜுக்கும் வேறு வேலை இல்லை. தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு மனோஜுக்காக அங்கே வந்து வக்கீலோட ஆஃபீஸ்க்கு வந்து முத்துவும் மீனாவும் பேசியிருக்காங்கன்னா அவங்கள நினச்சி நீ சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு வந்த உடனே அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டு, உனக்கு முத்துவும் மீனாவும் பிடிக்காது, ஆனால் இந்த குடும்பத்து மேலே அவங்களுக்குன்னு நிறைய அக்கறை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை நீ என்றைக்கும் புரிஞ்சிக்க மாட்டே, நீ திருந்தவும் மாட்டே. முத்து மீனாவை பற்றி என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பி போகும்போது, என்னம்மா நம்ம இப்போ என்ன பேசிட்டோம், அப்பா ஏம்மா இவ்வளோ கோவப்படுறாரு, முத்து மீனாவை பற்றி பேசினா மட்டும் அப்பாவுக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆனால் என் வாழ்க்கை என்னாகும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ கல்யாண ஏற்பாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்லம்மா, அப்போ இப்போ எனக்காக எந்த ஒரு வரனும் பார்க்க மாட்டிங்களா? எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சேன். எப்போ வந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது, எப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது? நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தாம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். அப்போ தான் அவங்க மூலமாக எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், புது புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து முன்னேற முடியுமா, இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு எல்லாமே புரியுது மனோஜ், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, டிவோர்ஸ் கிடைச்சாதான் உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும், இல்லை நமக்கு நிறைய பிரச்சனை வரும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரெஸ்ட் எடு மனோஜ், உனக்கு
நீ வேற பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிற. இன்றைக்கி ஏதோ நம்ம அந்த மேடமை பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம், அதனால் வீட்டில் இருக்க. இல்லைனா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அதெல்லாம் அந்த மீனா முத்துவுக்கு தெரியுமா என்ன? அவங்களால உன்ன மாதிரி முன்னேற முடியாது. அந்த பொறாமையில் தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி மீனா இந்த வீட்டுக்கு என்றைக்கும் மருமகளாக வர நான் விடவே மாட்டேன் மனோஜ். உனக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனாவை பார்க்கறதுக்காக ஸ்ருதி பூக்கடைக்கு வந்திருக்காங்க. வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? என்னை பார்க்க வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க, இப்போ என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க? அந்த நீத்துவால் எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது. உங்களுக்கே தெரியும், நீத்து பூக்கடை ஆரம்பித்து வேணும்னே அவங்க பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சாலும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணி. நீத்துவை பார்த்து பேசலான்னா அதெல்லாம் வேண்டான்னு இங்கே சொல்லிகிட்ருக்காரு ரவி. ரவி சொல்கிறதும் சரிதானே, நான் எதுக்கு அந்த நீத்துவை பார்த்து பேசணும்? எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ரவியோட பேரில் நீத்து பூக்கடை ஆரம்பித்ததெல்லாம் தப்புன்னு இங்கே நீத்துவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் நீத்து வேணும்னே திட்டம் போட்டு இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. விஜயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அப்படி விஜயத்தை உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை மேலே அவங்களுக்கு அக்கறை இருந்தால் எதுக்காக சிந்தாமணி இப்படிலாம் செய்கிறீங்க? நீத்துவுக்கு நீங்கள் ஏன் உதவி செய்கிறீங்கன்னு சிந்தாமணி கிட்ட தானே கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் விஜயத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் சிந்தாமணி என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு எதுக்காக விஜயத்தை எதையும் கண்டுக்காமல் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், விஜயாத்தைக்கு பணம் தான் முக்கியம். எனக்கு என்னவோ மனோஜோட பிஸ்னஸ்க்காக இங்கே சிந்தாமணி நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் விஜயாத்தையால் சிந்தாமணியை இப்போ எதிர்த்து பேசவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கவும் முடியாது. அதனால் அமைதியாக இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கைக்காக அப்படி பொறுமையாக இருக்க முடியாதுல்ல மீனா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த நீத்துக்கிட்ட பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க நான் ரவியை விரும்புகிறேன், அதனால் இப்படி செஞ்சுருக்கேன்னு நம்ம பேச்சை கேட்காம இப்படி தாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீத்துவை தனியாக பார்த்து பேசி அவங்க செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு கண்டிப்பாக புரிய வைக்கணும். என் வாழ்க்கைக்காக நான் யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டாமா மீனா? உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை செய்கிறாங்க சிந்தாமணி, என் வாழ்க்கையில் அந்த நீத்து பிரச்சனை செஞ்சிட்ருக்கா. பாருங்க நம்ம நிலமையை பார்த்தீங்களா? ஆனால் நமக்குன்னு விஜயாத்தை வேறு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நீத்துவும் சிந்தாமணியும் மீனாவை பார்க்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நீத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா பூக்கடை ஆரம்பித்ததுக்கப்புறமா நிறைய கஸ்டமர் அவங்க கடையை தேடி போய் பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக மீனாவோட கடையில் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் மீனா கடையில் அப்படி என்ன தான் வேலை செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசி பிரச்சனை செய்யணும். இதன் மூலமாக மீனா இனி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காகவே நீத்துவையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே மீனாவோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி வந்த உடனே மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த சிந்தாமணி தேவையில்லாமல் என்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனை செய்கிறாங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க மீனா. அந்த சமயம் ஸ்ருதி சொல்கிறாங்க, நீத்து நீங்களும் வந்திருக்கீங்க. ஆமாம், பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தீங்க, அந்த வேலையெல்லாம் செய்யாமல் எதுக்கு நீங்கள் பூக்கடை ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் என்ன செய்யணும்னு சிந்தாமணிக்கு தெரியாதா என்ன? சிந்தாமணி எனக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க சொன்னதால தான் இந்த பூக்கடையை நான் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த பிஸ்னஸை நான் செய்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க நீத்து. உடனே ஸ்ருதி, போதும் நீத்து, இதுக்கு மேலே பேசாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது என்ன, ரவி பேரில் பூக்கடை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ரவியை நான் உண்மையாகவே விரும்புகிறேன், ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் ரவி பேரில் பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு நீத்து சொல்லும்போது மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்பவே கோவம் வருது. உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மீனா இங்கே ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? பூக்கடையில் உங்கள் வேலையை பார்க்கலையா? இல்லை எப்பயும் போல் நான் வரும்போதெல்லாம் இங்கே பூக்கடையில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் கடைக்குன்னு நிறைய கஸ்டமர் தேடி பூவெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, இப்போ யாரும் வரலையே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. உடனே ஸ்ருதி சிந்தாமணி கிட்டே பேசுகிறாங்க, நீங்கள் வேணும்னே திட்டம் போட்டு இங்கே நீத்துவுக்கு புதுசாக பூக்கடை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன? மீனா சரியாக பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக தானே? ஆமாம், என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிறீங்களே, எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க? விஜயாத்தை உங்ககிட்ட கேள்வி கேட்காம இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் என் வாழ்க்கைக்காக யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன், என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா ஸ்ருதி, நான் எதுக்குமா பிரச்சனை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது,
நீங்கள் நீத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இங்கே பூக்கடைக்கு ரவியோட பேரை வைக்க வேண்டான்னு சொல்லியிருக்கணும்ல. ரவி என் வீட்டுக்காரர் தானே. அப்புறம் உங்களுக்கு என்ன எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதா? ரவி என் வீட்டுக்காரர், நான் விரும்பி ரவியை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தான் உண்மையெல்லாம் தெரியுமே. அப்புறம் நீத்து இப்படி ஒரு முடிவெடுக்கும் போது இதெல்லாம் சரியில்லைன்னு பேசி புரிய வைக்காம என்ன நீத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? மீனா மேலே உங்களுக்கு நிறைய கோவம் இருக்குது. மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்றதுக்காக தானே இப்படிலாம் செய்கிறீங்க. நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி? நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, விஜயாவோட மருமக, என்னால் என்னம்மா பிரச்சனை வரப்போகுது? இந்த முடிவை எடுத்தது நீத்து தான். நீத்து கிட்ட கேள்வி கேட்குறத விட்டுட்டு என்னம்மா என்கிட்ட கேள்வி கேட்குற? பூக்கடையை ஆரம்பித்தா நல்ல வருமானம் வரும். ஏன் மீனாவே நிறைய சம்பாதிக்கும் போது உங்களுக்குன்னு நிறைய திறமை இருக்குது. நீங்களும் பூக்கடை ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கலான்னு இந்த பிஸ்னஸை பற்றி இங்கே நீத்துக்கிட்ட பேசுனது நான் தான். பூக்கடை ஆரம்பிக்கலான்னு சொன்னதும் நான் தான். ஆனால் ரவி பேரில் தான் இந்த பூக்கடை ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உடனே நீத்து சிந்தாமணியை பார்க்குறாங்க. என்ன சிந்தாமணி இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க? இவங்க சொல்லி தானே நானும் இந்த பூக்கடைக்கு ரவி பேரை வச்சேன். அப்போ தான் ஸ்ருதி வேறு வழி இல்லாமல் பிரச்சனை செய்வாங்க. இதன் மூலமாக ஸ்ருதியும் ரவியும் இதுக்கப்புறமா பிரிஞ்சிருவாங்க. ரவி உங்களை தேடி உங்களை கல்யாணம் பண்ணிப்பார். ரவி சீக்கிரமாக மனசு மாறணும்னா இப்படிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு என் வீட்டுக்கு என்கிட்ட பேசி என் மனசை மாற்றி இந்த யோசனையெல்லாம் சொல்லி என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க இந்த சிந்தாமணி. இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பிரச்சனைன்னு வந்தால் அமைதியாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே பேசிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணியை நம்பக்கூடாது போலையே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே நீத்து. இங்கே ஸ்ருதி ரொம்ப கோவமாக நீத்துவை பார்க்கும்போது நீத்து சொல்கிறாங்க, சிந்தாமணி இவங்க கிட்டலாம் எதுக்கு பேசணும்? நமக்கு நிறைய வேலை இருக்குது. பிஸ்னஸை கவனிக்கிறத விட்டுட்டு இவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ரவி தான் எனக்கு முக்கியம். ரவியை விரும்புகிறேன். ரவி பேரில் தான் இந்த பூக்கடை இருக்க போகுது. ஸ்ருதி சொன்னாலும் சரி, வேறு யார் சொன்னாலும் நான் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை, அவங்க பேச்சை கேட்க போகிறதும் இல்லை. எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிஸ்னஸ் செஞ்சு நான் கண்டிப்பாக முன்னேறுவேன். எனக்கு இப்போ அந்த பூக்கடை பிடிச்சிருக்கு, இந்த வேலையை செய்வேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. நான் ஒன்றும் இந்த மீனா மாதிரி இல்லையே தெரிஞ்ச வேலையை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு. அதனால் நான் என்னுடைய பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். நீங்கள் கிளம்புங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே நீத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, நீ எல்லாம் திருந்த மாட்டேன். ஏற்கனவே என் வீட்டுக்காரரும் நானும் உங்ககிட்ட பேசினப்ப நீ ரவியை மறந்துரு, இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாதுன்னு சொன்னோம். ஆனால் எங்கள் பேச்சை கேட்காம இப்போ ரவியோட பேரில் பூக்கடை ஆரம்பிச்சிருக்க. ரவி தேடி மனசு மாறிடுவார், உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ எதுக்காக இப்படி பூக்கடை ஆரம்பிச்சிருக்கன்னு இப்போ தானே தெரிய வருது. சீக்கிரமாகவே உன்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் சரியாக பிஸ்னஸ் செய்ய முடியாமல் இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு இந்த பிஸ்னஸில் பெரிய பிரச்சனை வரதான் போகுது. பார்த்துக்கிட்டே இரு. நீ மனசு மாறாமல் உன்னுடைய வேலையை பார்க்காம ஸ்ருதி வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறல்ல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை மீனா. ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நான் என்ன உங்களை மாதிரி சின்ன பூக்கடைக்கு ஓனராக இருக்கேனா? பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். நீங்கள்லாம் சொல்கிறது எதுவுமே நடக்காது. ஆனால் நான் யோசிச்சா கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நீத்து. நீத்து இப்படி பேசிட்டு போன உடனே ஸ்ருதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க மீனா, இந்த நீத்து எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. என்னால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா. ஒரு பக்கம் இங்கே சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் நீத்து வேற ஸ்ருதிக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பாவம் ஸ்ருதி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. என்ன செய்யன்னு புரியல அப்படின்னு மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஸ்ருதி சரியாக சாப்பிடாம பிஸ்னஸை கவனிக்காமல் இருக்கிறத இங்கே ரவி பார்க்குறாரு. என்னாச்சு? வந்ததுலேருந்து என்கிட்ட ஸ்ருதி பேசவும் இல்லை, அமைதியாக இருக்கா. இப்படிலாம் யார்கிட்டையும் பேசாமல் இருக்க மாட்டாளே. என்ன நடக்குதுன்னு வந்த கஸ்டமர்கிட்ட பேசுறதுன்னு ஏதாவது ஒரு பொறுப்பாக வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஸ்ருதிக்கு என்னாச்சு? எங்கே போயிட்டு வந்தா? ஒன்றுமே புரியலையேன்னு ரவி ரொம்பவே குழப்பமாக இருக்காரு. அந்த சமயம் இங்கே ஸ்ருதிக்கிட்ட ரவி பேசுகிறாரு. என்ன ஸ்ருதி, என்னாச்சு? நீ ஏன் சாப்பிடவே இல்லை? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்காக நான் சமைச்சு வச்சுருக்கேன், நீ வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, என் வாழ்க்கை தான் ரவி முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு? நான் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தானே வேலை பார்க்குறேன்,
உன்னுடைய பேச்சு தானே கேட்குறேன். அப்புறம் ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நான் நீத்துவை பார்த்து பேசிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு நீத்துவை பார்த்த, எதுக்கு அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லும்போது, நான் மீனாவை பார்க்கறதுக்காக மீனா கடைக்கு தான் போயிருந்தேன். ஆனால் சிந்தாமணியும் நீத்துவும் மீனாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. நீத்து என்னலாம் பேசுனாங்க தெரியுமா? ரவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ரவி தேடி வந்து என்னை ஏற்றுப்பாரு, மனசு மாறிடுவாங்கன்னு நீத்து சொல்லும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்படிலாம் நடந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி நான் அழுதுட்ருக்கேன். எப்படி என்னால் சாப்பிட முடியும், நிம்மதியாக என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல. என்னைக்கு நீத்து வந்து ரவியை விரும்புகிறேன்னு ஏன் முன்னாடியே சொன்னாங்களோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையை பற்றி நான் ரொம்ப யோசிக்கிறேன் ரவி. என்ன ஆகும்னு தெரியலையே. நான் என் அம்மா வீட்டில் வேற இருக்கேன். உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சாலும் நீயும் யோசிச்சு எனக்காக எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிற. இன்னொரு பக்கம் நீத்து வேணும்னே பிரச்சனை செய்ய அவங்க புதுசாக ஆரம்பித்த பூக்கடைக்கு உன்னுடைய பேரை வச்சுருக்காங்க. அதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் நான் அப்படி தான் இந்த பிஸ்னஸை பார்த்துப்பேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? இப்போவும் ரவியை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஏன் முன்னாடியே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. எப்படி வந்து உன்னை விட்டு கொடுக்க முடியும் ரவி அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரவிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் வேணும்னா நீத்துக்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம், நீ பேசினாலும் அவங்க கண்டிப்பாக நீ பேசிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நான் உங்களை விரும்புறதுனால நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த நீத்து யோசிக்காமல் உங்ககிட்டயும் பேசுவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீத்துவை நீ பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி தான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு இங்கே வந்து ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ரவி யோசிக்கிறாரு, பாவம் நீத்து சரியாக, பாவம் ஸ்ருதி சரியாக சாப்பிட்றதும் இல்லை. இந்த நீத்துவால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பாக அவங்களுக்காகவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்த சம்பளத்தை விட அதிகமாக வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். அவங்கக்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக வேலை பார்த்தேன். ஆனால் நீத்தும் என் வாழ்க்கையில் இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நீத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு ரவி. இங்கே சிந்தாமணிக்கிட்ட நீத்து சொல்கிறாங்க, ரவி வர வர என்கிட்ட பேசுகிறதே இல்லை. இந்த பூக்கடையை ஆரம்பித்ததுக்கு காரணமே ரவிக்காக தான். பூக்கடைக்கு ரவியோட பேரை வச்சேன். கண்டிப்பாக ரவி என்னை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் ஸ்ருதி மேலே இருக்கிற அக்கறை ரவிக்கு என் மேலே கொஞ்சம் கூட இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. ரவி என்னை தேடி வரணும், என்கிட்ட பேசணும், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? இதுதான் என்னுடைய புது பூக்கடை, இந்த பிஸ்னஸ் நான் செஞ்சிட்ருக்கேன்னு இங்கே நான் ரவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால் ரவியோட பேர்லையே இந்த பூக்கடையை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்களும் பேசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும். ஏற்கனவே ரவி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தாரு. இப்போ ரவிக்காக தான் இந்த பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் என்ன, ரவி தேடி வந்து பேசி தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் ரவியை உண்மையாகவே விரும்புகிறீங்க நீத்து. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. என்னதான் ஸ்ருதி வந்து கோவப்பட்டாலும் ரவியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரவி அப்படி இல்லை. நீங்கள் ரவியோட மனசை சீக்கிரமாகவே மாற்றணும், ரவி உங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தானே கஷ்டப்பட்டு இவ்வளோ உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சிந்தாமணி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக நடக்குமான்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னுடைய பூக்கடைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து பூவெல்லாம் வாங்கணும். என்னுடைய பூக்கடைக்கு ரவியோட பேரை தான் வச்சுருக்கேன். ரவியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் ரவி பேர்லேயே இந்த பூக்கடையை ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சீக்கிரமாகவே நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பேசி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இவங்க பூக்கடைக்கு எல்லாரும் வரணும், ரவிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சிந்தாமணி சொன்ன மாதிரியே பேசுகிறாங்க. இதனால் எல்லாருக்கும் இங்கே வந்து நீத்து பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. மனோஜ் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த சமயம் ரவி இங்கே பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இங்கே நீத்து பாரு, பூக்கடைக்கு உன்னுடைய பேரை வச்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, நீயும் இங்கே நீத்துவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அதனால தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே பூக்கடைக்கு உன்னுடைய பேரை வச்சுருக்காங்களாம். இப்படிலாம் பேசி இவங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இங்கே வந்து ஸ்ருதி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவங்க சும்மா இருப்பாங்களா?
பரவால்ல. இந்த நீத்து ரொம்ப நல்லவங்கன்னு நெனச்சேன். ஆனா இவங்களால இவ்ளோ பெரிய பிரச்சனை வருதா? இனியாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவால தாங்கிக்க முடியல. இந்த நீத்து கிட்ட நான் போய் பேசினது பெரிய தப்பு. மனோஜ கல்யாணம் பண்ணிக்க நீத்து அப்படின்னு சொன்னப்ப, முடியவே முடியாது. நான் ரவிய தான் விரும்புறேன்னு பேசிட்டு, இப்ப புதுசா பூக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். ரவிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. என்ன இந்த நீத்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? ரவி, நீத்து கிட்ட நீ பேசுறியான்னு கேட்கும்போது, இல்ல. நான் நீத்துவ பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. ஏன் மீனா நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் நீத்து புதுசா பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அ பூக்கடைக்கு என் பேர வச்சிருக்காங்கன்னு நான் அ தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, இதில அவங்க பிசினஸ்ல நான் தலையிட முடியாது. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசாம தான் இருந்தேன். ஆனா, நீத்து திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களே! இதெல்லாம் ஸ்ருதி பார்த்தா எவ்ளோ மனசு வேதனைப்படுவா! பாவம் ஸ்ருதி ஏற்கனவே நீத்து பேசிட்டு போனதால ரொம்ப மனசு வேதனையோட இருந்தா. என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல. இதனால என் அப்பாவும், அம்மாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரவி. நாம தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும்னு நேத்து கூட சரியா சாப்பிடாம ஸ்ருதி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாமா. இந்த நீத்துவ சும்மா விட போறதில்ல. நீத்துக்கிட்ட நான் போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை சொல்றாரு, "நீ கோவப்படாத. நீ பொறுமையா இரு. நீ கோவப்படணும், பிரச்சனை செய்யணும். இதன் மூலமா வந்து நீத்து ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா, அத வச்சு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறா. ஆனா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீத்து நெனைக்கவே இல்ல. ஸ்ருதியோட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நீத்து நினைக்கும்போதே தெரியுது. நீத்துவோட அம் உண்மையான குணம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். யோசிச்சு நம்ம ஸ்ருதி கிட்ட பேசினா, இத பத்தி பெருசா எடுத்துக்க வேண்டான்னு ஸ்ருதி புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதுமே! முதல்ல ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரணும். நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா, நீத்து இப்படிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா என்னப்பா செய்றது?" அப்படின்னு கேட்க, உடனே அங்க வந்த முத்து சொல்றாரு, "இந்த நீத்து இவ்ளோ செய்றாங்கன்னா, சிந்தாமணி தான் யோசனையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பேசாம எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. எங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கிறோம். இப்படி நீத்து வேணும்னே திட்டம் போட்டு, எங்க 2 பேத்துக்கு இடையிலயும் பிரச்சனை வரணும், எங்கள பிரிக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னு, நீ ஏன் போலீஸ் கிட்ட உதவி கேட்கக்கூடாது? அதான் அவங்க பேசி இப்படியெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. இதெல்லாம் சரியில்ல. இவங்கள நான் விரும்பவும் இல்ல. இவங்க கிட்ட நான் விரும்புறேன்னு சொல்லவும் இல்ல. இவங்கள ஏமாத்தவும் இல்ல. இவங்க ரெஸ்டாரண்ட்ல நான் பொறுப்பா தான் வேல பார்த்தேன். ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை செய்ய நீத்தும் இப்படிலாம் ஒவ்வொரு வேலையா செய்றாங்க. இதெல்லாம் சரியில்லன்னு நீங்க முதல்ல போலீஸ் கிட்ட உதவி கேட்டா, நீத்து பதில் சொல்லணும்ல. பிசினஸ் ஆரம்பிச்சா போதுமா? அவங்க வேலைய பார்த்தா பரவால்ல. மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சா ஏன் பொறுமையா இருக்கணும்? நானும் மீனாவும் பேசி பார்த்தோம். அவங்க திருந்துற மாரி தெரியல. யார் பேச்சையும் கேட்குற மாரியும் தெரியல. அப்புறம் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா என்னைக்குமே பலகுரல் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஏன் பலகுரலோட அம்மாவும், அப்பாவும் அவங்கள இந்த வீட்டுக்கு அனுப்பவும் மாட்டாங்க. ஏம்மா உங்க சம்மந்திய பத்தி தெரியும்ல? அப்புறம் ரவி மேல தான் தப்பு இருக்குன்னு கோவப்படுவாங்க. அதனால நம்ம சீக்கிரமாவே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். மறுபடியும் நீத்தும் இப்படியெல்லாம் பேசவும் கூடாது. அவங்க இதுக்கு மேல அவங்க பிசினஸ கவனமா பார்த்துக்கிட்டா போதும். ரவியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. என்ன ரவி, நான் வரேன். மீனாவையும் வர வைக்கிறேன். நீ பலகுரலையும் வர சொல்லு. நம்ம போலீஸ் கிட்ட உதவி கேட்போம். உண்மைய சொல்லுவோம். உங்க வாழ்க்கைக்காக அவங்க உதவி செய்யட்டுமே. இங்க நீத்துவுக்கு கல்யாணம் ஆகல. நீத்து பிசினஸ் செய்றாங்க. ஆனாலும் அவங்க திட்டம் போட்டு இங்க சிந்தாமணி பேச்ச கேட்டு தானே இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. அதனால தான் இப்படி ஒரு யோசனை சொல்றேன். சரின்னு சொன்னா இப்பவே கிளம்பலாம். என்ன சொல்றேன்னு கேட்க, இங்க ரவி யோசிக்கிறாரு. உடனே இங்க விஜயா முத்து சரியா தான் சொல்றான். பிரச்சனைன்னு வந்தா முத்து சொல்ற யோசனை தான் சரியா இருக்கும் அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது, உடனே அண்ணாமலை, என்ன ரவி ரொம்ப யோசிக்கிற? முத்து என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். இந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு நம்ம நீத்து கிட்ட போய் பிரச்சனை செய்ய வேண்டாம். உண்மைய போலீஸ் கிட்ட சொல்வோம். போலீஸ் உதவி செய்யட்டும். அவங்க மூலமா நமக்கு ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே! அவங்க மட்டும் தான் நமக்கு ஒரு நல்ல முடிவ வாங்கி தர முடியும். இங்க நீத்து கிட்ட பேசட்டும். அதுக்கப்புறம் நீத்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க பேசி புரிய வைக்கட்டும். இல்லனா, இந்த சிந்தாமணியும் நீத்துவும் செய்ற பிரச்சனைக்கு அவங்கலாம் வெளியில வரவே கூடாது. பிசினஸ சரியா கவனிக்காம, வேணும்னே மீனாவோட பிசினஸ் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலைய செய்றாங்கன்னா, இதுல ரவியோட வாழ்க்கையில நீத்து பிரச்சனை செய்றதுக்கும் காரணமா இருக்கிறாங்க இந்த சிந்தாமணி. இதுல சிந்தாமணி விஜயாவோட ஃப்ரெண்டு வேற. என்ன விஜயா? நீ தான் இப்படிலாம் செய்ய வச்சியா? ஏன் அப்படி நீ செய்ய சொன்னது நீதானா? இல்ல உன்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி செய்றாங்கன்னா, அவங்க கிட்ட நீ மறுபடியும் பேசுற பாத்தியா? நீங்க என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க வேண்டான்னு நம்ம குடும்பத்துக்காக கூட இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டல்ல? அப்படி உனக்கு சிந்தாமணி தான் ரொம்ப முக்கியம்ல அப்படின்னு சொல்லும்போது,
ஆமாம், வேற என்ன செய்ய? சிந்தாமணி தான் எனக்கு நிறையா கடன் வாங்கி குடுத்துருக்காங்க. மனோஜோட பிஸ்னஸ்க்கு பணம் குடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட எப்படி பேச முடியும்? அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க விஜயா. பரவால்ல விஜயா, நீ வந்து உதவி செய்ய வேண்டாம். ரவியோட வாழ்க்கைக்காகவும், மீனாவோட பிசினஸ்க்காகவும் முத்துவே பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முத்து, நீ ரவிய கூப்பிட்டு போ. நீ என்ன நினைக்கிறியோ அத செய். அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் சரி வரும் அப்படின்னு சரி செய்ய முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, என்ன ரவி ரொம்ப யோசிக்கிற? நாங்க இருக்கோம் உனக்கு சப்போர்ட் பண்ண. நீத்துவாலையும் இங்க வந்து சிந்தாமணியாலையும் பிரச்சனை வருதுன்னு இப்படி மனசு வேதனைப்பட்டா சரிப்பட்டு வருமா என்ன? நம்ம செய்ய வேண்டியதை சரியா செய்யணும். போலீஸ்கிட்ட உதவி கேட்டா அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையா பேசின உடனே இங்க ரவி வந்து கிளம்பி போறாரு. இங்க மனோஜ் வந்து, பாருங்கம்மா, இந்த நீத்து என்னென்ன வேலை செய்கிறாங்க. நல்ல வேலைம்மா. நீத்து நம்ம வீட்டுக்கு மருமகளா வரல. இல்லைன்னா அவங்க நம்ம வீட்லேயும் இப்படிதாம்மா பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேற நீத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீத்து கிட்ட வேற பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீத்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி விஜயாவும் மனோஜும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா சுதா ரொம்ப கோவமா ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நீத்து என்னெல்லாம் பேசியிருக்கா பாருங்க. நீங்கள் என்னவோ நீத்துவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அதனால தான் தன்னுடைய புதுசாக ஆரம்பித்த பூக்கடைக்கு உங்கள் பேரை வச்சுருக்காங்களா நீத்து? நீத்து இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பொறுமையாக இருக்கீங்கல்ல? இதில் என் பொண்ணு மனசு மாதிரி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வேற வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நடக்க நாங்கள் விட மாட்டோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீத்து இப்படி பேசுனது எல்லாமே தப்பு தான். சீக்கிரமாகவே நீத்துவுக்கு இதெல்லாம் தப்புன்ற உண்மையை புரிய வைக்க தான் போகிறேன். நான் வந்து ஸ்ருதிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நீங்கள் ஸ்ருதிக்கிட்ட பேசவும் வேண்டாம். ஸ்ருதி வந்து இனி ரவி வேண்டான்னு ஒரு முடிவெடுத்தாலும் நாங்கள் ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் ஃபோனை வைங்க மாப்பிள்ள. உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. நீங்கள் நீத்துவுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. நீத்துவுக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அதான் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீத்து நிறைய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சுதா. இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் ரவி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? முன்னாடியே யோசிச்சு நீத்துவை பற்றி இங்கே வந்து ஸ்ருதி சொல்லும்போது ஸ்ருதி பேச்சை கேட்டிருக்கலாம்ல. இப்போ பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற. அதே மாதிரி எனக்கு மீனாவோட பிஸ்னஸும் முக்கியம். நம்ம பார்த்துக்கலாம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. இங்கே வந்து முத்து, மீனா, ஸ்ருதி எல்லாரும் அங்கே போலீஸை பார்க்குறதுக்காக வராங்க. அங்கே முத்துவும் மீனாவும் நடந்த உண்மையை தெளிவாக போலீஸ்கிட்ட புரிய வைக்கிறாங்க. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ரவி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளவோ வேலை பார்த்து கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க ரவியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்ய ரவியை தான் விரும்புகிறேன்னு எல்லார்கிட்டேயும் சொன்னதால் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகவே இல்லை ரவி. என்னதான் ஸ்ருதியோட அப்பாவால் இங்கே நீத்துவுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த சமயம் நீத்துவுக்கு உதவி செஞ்ச ரவி அதுக்கப்புறம் நீத்துவை பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. என் தம்பி ரவி இங்கே ஸ்ருதியை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் நீத்து இங்கே ரவியவும் ஸ்ருதியவும் பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். பூக்கடைக்கு ரவியோட பேரை வச்சுருக்கிறதுக்கு காரணம், என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ரவியை நான் விரும்புகிறேன், உண்மையாகவே விரும்புகிறேன், நானும் ரவியும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு இப்படி பேசியிருக்காங்க. ஆனால் ரவி அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை. இப்படி அவங்க பொய் சொல்கிறதால ரவியோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதில் நீத்து மட்டும் காரணம் கிடையாது, இங்கே சிந்தாமணியும் தான் காரணம். சிந்தாமணி தான் நீத்துவுக்கு இப்படி ஒரு யோசனை சொல்லி இப்படிலாம் பேச வைக்கிறாங்க. இப்படி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு என்னுடைய பிஸ்னஸ்லேயும் நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. எனக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு தான் சிந்தாமணி திட்டம் போட்டு இப்படி ஏமாத்துறாங்க. அவங்க 2 பேரையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது சார். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறது தான் அந்த சிந்தாமணி நீத்துவோட வேலையாக இருக்குது. என்னதான் பேசினாலும் புரிஞ்சுக்காம அவங்க சொல்கிறது தான் சரின்னு எதிர்த்து பேசுவாங்க, பிரச்சனை செய்வாங்க. எங்களுக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லை. உங்களை நம்பி வந்திருக்கோம் சார். எங்களை புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, இவ்வளோ பேசுகிறீங்க, இதில் இவங்க வாழ்க்கையில் வேற நீத்துவால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவையும் சிந்தாமணியும் வர வைக்கிறாங்க. அங்கே வந்து நீத்து சொல்கிறாங்க, என்ன சார், எதுக்கு சார் எங்களை வர வைக்கிறீங்க? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார். நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன். மீனா வந்து சாதாரண வேலை செஞ்சிட்ருக்காங்க. பூக்கடையில் இப்போ தான் ஓனர் ஆகியிருக்காங்க.
இந்த முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்காரு. இவங்க சொல்கிறத கேட்டுட்டு எங்களை வர வைக்கிறீங்க. என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கும்போது, என்னம்மா செய்கிற பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? ரவியை விரும்புறியா? ஆமாம், அவருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குல்ல. அது எப்படிம்மா அவங்க குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறதுக்காக ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்க? இப்போ கேள்வி நாங்கள் தான்மா கேட்கணும், நீ என்ன வந்த உடனே கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது நீத்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. ரவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, பேசாதீங்க நீத்து அப்படின்னு ரவி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, சார் இங்கே ரவி வாழ்க்கையில் பிரச்சனைனா நீத்துவை வர வச்சு கேள்வி கேட்டிருக்கணும். எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லையே. நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது நீத்து தானே. நீத்து தான் சார் தேவையில்லாமல் ரவி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு இப்படிலாம் பேசி அனுப்பியிருக்காங்க. இதில் நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீத்து, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் செஞ்சீங்க? பாவம் ரவியோட வாழ்க்கையில் எப்படியா பிரச்சனை செய்கிறது? அவங்க 2 பேரும் இங்கே ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப நல்லவங்க. பொறுப்பாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். அவங்க வாழ்க்கையில் நீத்து வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க. நீத்து இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் கூட கேட்குறதே இல்லை அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நீத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. போதும் சிந்தாமணி, இதுக்கு மேலே பொய் சொல்லாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நீத்து என்ன நீங்கள் புதுசாக பூக்கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. நானும் உங்கள் கடைக்கு தேவையான பூவெல்லாம் அனுப்பிட்டுருக்கேன். மற்றபடி உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு இப்படி சிந்தாமணி பேசும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தானே இங்கே வந்து நீத்துவுக்கு இந்த கடை ஆரம்பித்து கொடுத்தது. இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க சிந்தாமணி? பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பீங்க. பார்த்தீங்களா நீத்து, இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. சிந்தாமணியை நம்புனீங்கல்ல, அதான் இப்போ அவங்களுக்காக அவங்க இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு அவங்க பிஸ்னஸ் முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம். உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு உங்களையும் ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது சிந்தாமணி மேலே நீத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. சார் இப்போ சொல்கிறேன் சார் உண்மையை. இங்கே வந்து ரவியை விரும்புகிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் ரவி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கல. புதுசாக கடை ஆரம்பிக்கணும், இப்போ எனக்குன்னு எந்த பிஸ்னஸும் இல்லைன்னு யோசிக்கும்போது சிந்தாமணி தான் என்னை தேடி வந்தாங்க. என் வீட்டுக்கு வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு என்கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ரவியை தான் விரும்புகிறேன், ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா நீ என் பேச்சை கேட்கணும்னு சொன்னாங்க. என்ன செய்யணும்னு கேட்டேன். இந்த மாதிரி நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ரவியோட பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இங்கே எனக்கு வந்து சொன்னது சிந்தாமணி தான். இவங்க என் வீட்டுக்கு வந்தது, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினதுன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது சார். பிரச்சனைன்னு வந்தால் உடனே என்னை வசமாக மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க இந்த சிந்தாமணி. இவங்க இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிந்தாமணி மேலே ரொம்ப கோவம் வருது சார். ரவியோட பேரில் நான் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா பிரச்சனை வரும்னு சொன்னதுக்கு இவங்க தான் அப்படி பிரச்சனை வந்தால் தான் ரவியும் ஸ்ருதியும் பேசாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை வரும். பிரச்சனை பெருசானா ரவியை வந்து ஸ்ருதி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படிலாம் நடந்தால் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ரவி வந்துடுவார் அப்படின்னு யோசனை சொன்னது இந்த சிந்தாமணி. நானும் இவங்க பேச்சை கேட்டு இவங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சேன். ஏன் இப்போ ரவிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, ரவியை நான் உண்மையாகவே விரும்புகிறேன்னு நான் பேசுனதுக்கு காரணமும் இந்த சிந்தாமணி தான். இப்படியே பிஸ்னஸ் தான் முக்கியம்னு இருந்தால் ரவி உங்களை கண்டுக்காமல் அவர் வேலையை பார்த்துட்ருப்பாரு. அப்புறம் ஸ்ருதி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா இங்கே வந்து ரவியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரவி உங்களை தேடி வரவே மாட்டாருன்னு இப்படி யோசனை சொன்னது இந்த சிந்தாமணி தான். இப்போ இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சார். சார் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வேணும்னா ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் ஏன் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததால மீனாவோட பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வந்தது. ஏன் மீனாவோட கடைக்கு நானும் சிந்தாமணியும் போனப்போ அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் கடையில் இருந்தாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டர்லாம் எனக்கு கிடைக்கிறதுனால மீனாவுக்கு அங்கே கடையில் எந்த கஸ்டமரும் வரதில்லை, யாரும் வந்து பூ வாங்குறதில்லைன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து சிந்தாமணி சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக என்ன இப்படி வசமாக மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க சார் அப்படின்னு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீத்து. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத சிந்தாமணி பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது இங்கே வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க மீனாவும் ஸ்ருதியும். என்ன சிந்தாமணி அமைதியாக இருக்கீங்க, பதில் பேசாமல் இருக்கீங்க, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்க, பொய் சொன்னீங்கல்ல, இப்போ நீத்து உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க,
உண்மையே சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க, சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். அது மட்டும் இல்லாம நீத்து பொய் சொல்றாங்க சார். எனக்கு என்னவோ முத்துவும், மீனாவும் நீத்து கிட்ட பேசி இப்படி பொய் சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னுடைய பிசினஸ்ல பிரச்சனை வரணுன்றதுக்காகவே இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க சார். எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு இந்த மீனாவ தான் சார் பிடிக்காது. மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனைச்சதெல்லாம் உண்மைதான் சார். என்னைக்கு மீனா பூக்கடைக்கு ஓனர் ஆனாங்களோ, அன்னையிலேருந்து மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனச்சேன். அதனால தான் இப்படிலாம் நான் செஞ்சேனே தவிர்த்து, மத்தபடி ரவி வாழ்க்கையில பிரச்சனை செய்யணுன்றது என்னுடைய எண்ணமே கிடையாது. அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேசும்போது, இப்படி உண்மையெல்லாம் சொல்லி வசமா மாட்டிக்கிறாங்க சிந்தாமணி. உடனே அங்க போலீஸ்க்கு உண்மை தெரிய வருது. பரவாயில்லையே, அதான் நீங்களே உண்மைய சொல்லிட்டீங்களே. மீனாவ உங்களுக்கு பிடிக்காது. மீனா நல்ல பிசினஸ் செஞ்சு முன்னேறத பிடிக்காம, நீங்க திட்டம் போட்டு இப்படி வந்து நீத்துவுக்கு பூக்கடை ஆரம்பிச்சு குடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் பிரச்சனை செய்யணும், ரவி வாழ்க்கையிலயும் பிரச்சனை செய்யணும். என்னதான் நீத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், யோசனையெல்லாம் சொல்றது, திட்டம் போடுறதுன்னு நீங்க உங்க வேலைய சரியா செஞ்சிருக்கீங்க போல. அதான் உண்மைய நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கு மேல வேற என்ன வேணும் எங்களுக்கு? அப்படின்னு சொல்லும்போது, நானே கோவத்துல, பதட்டத்துல உண்மைய சொல்லி வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. பாத்தீங்களா மீனா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாது, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இங்கே சிந்தாமணி எப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையாக இருங்க ஸ்ருதி, எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கேட்க ரவி வந்து நீத்துவையும் சிந்தாமணியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? இப்போ வரைக்கும் என்னுடைய அம்மா உங்களை ரொம்ப நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நீத்துக்கிட்ட பேசி நீத்துக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திருக்கீங்களே சிந்தாமணி. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. நீங்கள் என்றைக்கும் வெளியில் வரவே கூடாது. என் வாழ்க்கையிலையும் ஸ்ருதி வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்ச உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு ரவி ரொம்ப கோபமாக பேசும்போது, என்ன ரவி, எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, நீ என்ன பொறுமையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கோவமாக அங்கே வந்து நீத்துவையும் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இங்கே வந்து சிந்தாமணியவும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. என்ன ஸ்ருதி அப்படின்னு கேட்கும்போது, என்ன வேலை செஞ்சுருக்கீங்க நீங்கள்? உங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கிறாங்க விஜயாத்தை. நல்ல வேலை, முத்துவும் மீனாவும் போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாயிருன்னு சொன்னதால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு நீத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் உங்கள் குடும்பத்தை ஏமாத்தியிருக்காங்க. இப்படி உங்கள் வீட்டில் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு திட்டம் போட்டு ஏமாத்தியிருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் வெளியில் வரவே முடியாதுன்னு சொல்லும்போது, ரவி, நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துருக்கீங்க. அதனால் எனக்காக உதவி செய்யக்கூடாதா, என்னை மன்னிச்சிடக்கூடாதா, உங்கள் வாழ்க்கையில் இனி தலையிடவே மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க இங்கே வந்து நீத்து. ஆனால் ஸ்ருதியும் ரவியும் நீத்து பேசுகிறத கண்டுக்கவே இல்லை. ஸ்ருதி இனி பூக்கடை பிஸ்னஸை வந்து பார்த்துக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க கடைக்கு போயிட்டு அந்த கடையவும் வந்து இனி ஸ்ருதி நீத்து வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு பூக்கடையை புதுசாக ஆரம்பித்த பூக்கடையவும் அங்கே வந்த போலீஸ் வந்து இனி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. எனக்கு புதுசாக ஆரம்பித்த பூக்கடைக்கு நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பூக்கடையும் எனக்கு இல்லை. ஆனால் சிந்தாமணியை நம்பி நான் ஏமாந்து போயிருக்கேன். என்னால் வெளியில் வரவும் முடியல. என் அப்பா அம்மானு இவங்களுக்கெல்லாம் என் நிலமையை பற்றி தெரிய வந்தால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சிந்தாமணி பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாதுன்னு அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க நீத்து. முத்துவும் மீனாவும் ஸ்ருதிக்கிட்ட பேசி புரிய வச்சு, இனி ஸ்ருதி நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு அண்ணாமலை வீட்டுக்கு ஸ்ருதியவும் ரவியவும் கூப்பிட்டு வராங்க. பாத்தியா விஜயா, முத்துவும் மீனாவும் இங்கே வந்து ஸ்ருதியோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காங்கன்னு. முத்து மீனாவால் தான் ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காங்க. இனி ரவி ஸ்ருதி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. இங்கே முத்து மீனா செஞ்ச உதவியை நினச்சி சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.